ஸ்ரீகுருभ्यो நமः. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். அற்புதமான நவராத்திரி நாளில் வையம் முழுவதும் அப்படின்னு ஒரு தலைப்பில் நாம் இன்றைக்கி தேவியை பற்றி பார்க்க போகிறோம். எந்த தலைப்பில் பார்த்தாலும் தேவியை பற்றி தான் பார்ப்போம். ஏன்னா இங்கே இந்த வையகம் முழுசும் நிறைஞ்சிருக்கிறது அவள் தான். அவளை தவிர்த்து வேற ஒரு விஷயத்தை பேசணும்னா அவளை தவிர்த்து வேற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? இருந்தால் தானே பேச முடியும். அவள் இல்லாமல் அவளுக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவுமே இல்லை இங்கே. அப்போது அவளை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை பேசவே முடியாது. அதனால நாம் நவராத்திரிங்கிற காரணம் இருந்தாலும் எப்பவும் அவளை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்னொரு தடவை அவளை பற்றி பேச போகிறோம். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய மொத்த வருஷத்தை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்மளுடைய ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, 365 நாட்கள். இதை நம்ம ரிஷிகள் 2 அயனங்களாக பிரிச்சிருக்காங்க. உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அயனங்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது தட்சிணாயன புண்ணியகாலம். இது ஏன் புண்ணியகாலம் அப்படின்னா, எல்லாமே புண்ணியகாலம் தான். அவள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு புண்ணியகாலம் தான். இதில் இந்த தட்சிணாயனம்னு சொல்கிறது நமக்கு ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் உத்தராயணம் ஆரம்பமாயிடுது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முழுக்க முழுக்க உபாசனைக்குன்னே கொடுக்கப்பட்ட மாதம். இந்த தட்சிணாயனம் இந்த 6 மாதங்களுமே முழுக்க என்ன பண்ணணும்னா, லௌகீக விஷயங்களை ரொம்ப கம்மி பண்ணி நிறைய வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய மாதங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் இந்த மாதத்தில் தான் வரும். அப்படித்தான் ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதம் முழுக்க முழுக்க உபாசனையில் நிறைய ஈடுபடணும், நிறைய பண்டிகைகள் பண்ணணும், வீட்டில் பூஜைகள் நிறைய வரும், நோன்புகள் நிறைய வரும். இதெல்லாம் செய்ய வேண்டிய இந்த 6 மாதங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுப்பாங்களா ரிஷிகள்? ரிஷிகள் 3 காலமும் அறிந்தவங்க. அவங்க இந்த பகவத் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எப்போ ஜாஸ்தியாக இருக்குது, அதே போல் இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு எப்போ பகவத் சக்தி ஜாஸ்தியாக தேவைப்படுது அதுவும் இருக்கு இல்லையா. எனக்கு தேவை இருக்கணும், அவங்க இருக்கணும், ரெண்டும் எப்போ மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரியான சமயங்களில் நிறைய பண்டிகைகளை நமக்கு அமைச்சு கொடுத்து இதையெல்லாம் செஞ்சு உபாசனை செஞ்சு இந்த சமயத்தில் இறைவனை நினச்சி வீட்டில் ஒரு பூஜை பண்ணி அதன் மூலமாக நம்ம நிறைய இங்கே இருக்கக்கூடிய பகவத் சக்தியை நாம் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்டிகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த தட்சிணாயனம் பார்த்திங்கன்னா நாம் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு குருவை நமஸ்காரம் பண்ணி, பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணி, அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணி அடுத்த காரியங்கள் ஆரம்பிப்போமோ, இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் குரு பூர்ணிமாவோடு ஆரம்பிக்கும். குரு பூர்ணிமாவில் குருவை நமஸ்காரம் பண்ணி நீங்கள் வழிகாட்டணும், இந்த வழியில் நான் உபாசனை பண்ணி நல்ல வழியில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு குரு கிட்ட நாம் கேட்கணும். முதல்ல குரு பூர்ணிமா வரும். குரு பூர்ணிமா வரும், ஒரு குரு கிடைச்சிடுவார். அவர் நமக்கு நல்ல வழியையும் காட்டுவார், நமக்கு எல்லாம் சொல்வார். ஆனால் அவர் சொன்னதை நாம் செய்யணும் இல்லையா? அங்கே என்ன வரும் அப்படின்னா விக்னங்கள், தடைகள் வரும். என்ன தடைகள் எங்கேருந்து வருங்கிறீங்க? வெளியிலிருந்தெல்லாம் வராது, நமக்குள்ளேருந்தே தடைகள் வரும். அது எதனால் வருது? பூர்வ ஜென்ம வாசனைகள். அதனால் நமக்கு இதை ஏன் செய்யணும், இது ரைட்டா, இந்த குரு நல்லவரா இல்லையா, இப்படியெல்லாம் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ இந்த தடைகள் எல்லாம் நீங்கினாதான் நம்ம உபாசனையில் முன்னாடி போக முடியும். அப்போது விக்னேஸ்வர பண்டிகை வரும், அதாவது விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி அப்போ வரும். விநாயக சதுர்த்தி வந்த உடனே அவர்கிட்ட நாம் என்ன கேட்குறோம்? இந்த 6 மாதமும் நான் உபாசனையில் ஈடுபடணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு ஒரு துளி முன்னேற்றம் இந்த 6 மாதத்தில் இருக்கணும், அதுக்கு எனக்குள்ளேருந்து இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் நீக்கி தரணும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கிறோம். அது ஒரு நவராத்திரின்னு கூட சொல்லுவாங்க, விக்னேஸ்வர நவராத்திரின்னு சொல்லிட்டு அது முடியுது. அதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே
நவராத்திரி, சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். சரத்காலத்தில் வர்றது சாரதா நவராத்திரி. இந்த நவராத்திரி இதுக்கு முன்னாடி கிருஷ்ணபக்ஷம் பூராவும் பித்ரு தேவதைகளை நமஸ்காரம் பண்ணுறோம் மாலைபட்சத்தில், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் சரத் நவராத்திரி வருது. இப்போ நவராத்திரியில் பகவத் சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாம் அதை சரியான உபாசனை பண்ணோன்னா அந்த சக்தியை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியும், நம்ம திதி நித்யா தேவதைகள் பற்றியெல்லாம் படித்தப்போ எவ்வளவு சக்திகள் நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம் நம்ம புரிஞ்சிக்காததுனால அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி இந்த 9 நாட்களும் அவ்வளவு சக்திகள் இருக்கும். அதனால என்ன சொல்லிட்டாங்க, இந்த 9 நாட்கள் ரொம்ப முக்கியம், நீங்கள் உபாசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிற 6 மாதத்தை ஒரு நாள்னு கணக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த 6 மாதம் ஒரு நாள், இந்த 6 மாதம் ஒரு நாள்னு வச்சோம் அப்படின்னா இந்த சரத்காலம் அந்த நாளினுடைய விடியற்காலை பொழுது, அதாவது பிராமி முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முகூர்த்தம், அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமயம். ஒரு நாளில் உபாசனைக்கு அந்த சமயம் ரொம்ப முக்கியமானது, அது நமக்கு தெரியும். ஒரு ஜபம் பண்ணுறதுக்கோ ஒரு தியானம் பண்ணுறதுக்கோ பூஜைகள் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த சூரியோதயத்தை ஒட்டி முன்னாடி இருக்கக்கூடிய சமயம், அது பிராமி முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த தட்சிணாயனத்தில் முன்னாடி வரக்கூடிய இந்த நவராத்திரி அப்படிங்கிறது, இந்த தட்சிணாயனம்ங்கிற நாள், தட்சிணாயனத்தை ஒரு நாளாக வச்சா இது தட்சிணாயனத்தின் பிராமி முகூர்த்தம். இது உபாசனைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க 9 நாளும். யாரை பண்ணணும், நம்ம அதையும் நமக்கு சொல்லணும்ல. யாரை பண்ணுறதுன்னா கடவுளை நமஸ்காரம் பண்ணு, தேவியை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 நாள் நவராத்திரி பூரா தேவிக்காக, அம்மாவை நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எங்கே இருக்காங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கே இல்லை, அவங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காங்க, இங்கே பூரா இருக்காங்க. நமக்கு முக்கியமாக சிவனுடைய அஷ்டமூர்த்தி தத்துவங்கள்னு சொல்கிறப்போ பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், நம்மளுடைய ஆத்மா, 8 இடங்களில் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். இந்த 8 இடங்களில் இருக்கக்கூடிய 8 இடங்கள் ஈஸ்வரன் இருந்தால் நமக்கே தெரியும் அவர் தனியாக இருக்க மாட்டார், சக்தியோடு தானே இருப்பார் அவர். அப்போ அந்த 8 இடங்கள்லையும் சக்தியும் இருக்காங்களா? அப்போ இந்த 8 இடங்களில் போய் நம்ம நமஸ்காரம் பண்ண முடியுமா அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா ஆகாசம்ங்கிறது இந்த வெளி, இந்த வெளியில் தேவி இருக்காங்க, நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த வெளியை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ண நமக்கு தெரியாது. தண்ணியில் இருக்காங்க, நம்ம தினமும் தண்ணியை தொடுறோம், தண்ணியை தொடாத நாளே கிடையாது. ஆனால் தண்ணியில் தேவி இருக்காங்கன்னு நம்மளால் நினைக்க முடியுதா? முடியாது. ஏன் முடியாது? அதே போல் இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய தேவி, இந்த சூரிய சந்திரர்களில் இருக்கக்கூடிய தேவி, இதை எதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நாம ரூபங்களோடு நாம் இருக்கிறப்போ நாம ரூபங்களோடு ஒரு உருவத்தை காமிச்சாதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது சிங்கத்தின் மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க, திரிசூலம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு துர்கை அப்படின்னு வந்துடும். ஏன்னா நாம் உருவத்தோடு இருக்கோம், நமக்கு உருவம் தான் புரியும். அவளுக்கு உருவம் இருக்கா அப்படின்னா அவளுக்கு உருவம் இருக்குது, உருவம் இல்லை, உருவம் கிடையாது அவளுக்கு. ஆனால் எல்லா உருவமும் அவளால் எடுக்க முடியும். அப்போ அவளுக்கு உருவம் இருக்குது. அப்போ அவள் துர்கையாக வரா அப்படின்னா அது நமக்கு துர்கைனா அதே மாதிரி 2 கை, நமக்கு 2 கை, அவளுக்கு 4 கைகள், 8 கைகள், 16 கைகள், அப்படி சொல்ல சொல்ல நமக்கு பரவசமாக இருக்குது. சிங்கத்தின் மேலே உட்காந்துட்டு வரா, திரிசூலம் வச்சிருக்கா கையில், இதுக்கு இந்த காரணம், அது அந்த காரணம்னு சொல்கிறப்போ நமக்கு சிலிர்த்து போகுது அவ்வளோ. அப்போ நமக்கு ரூபத்தோடு இருக்கிற ஒன்று தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போது ரூபமே இல்லைன்னாலும் ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்னது? அம்மா. ஒவ்வொரு பிறவிக்கும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு அதில் ஒரு அம்மா உண்டு இல்லையா? நீங்கள் நாயாக பிறந்திருந்தா ஒரு நாய் அம்மா இருந்திருப்பாங்க, நீங்கள் பூனையாக பிறந்திருந்தா ஒரு பூனை அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அம்மா இல்லாத பிறவியே இல்லை. எல்லா பிறவிலையும் அம்மான்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுலேயும் மனித பிறவியில் அம்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப விசேஷமானவங்க. ஏன்னா மிச்ச விலங்குகள் மாதிரி ஒரு ஸ்டேஜில் ரைட் நீங்கள் தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா போ அப்படின்லாம் பிறந்த உடனே அதுங்கெல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுது. பூனை, நாய் எல்லாம் ரொம்ப அவ்வளோ போஷாக்கு பண்ண வேண்டியதில்லை, அப்படி பார்த்து பார்த்து வச்சுக்க வேண்டியதில்லை. நாமெல்லாம் 3 வயசு வரைக்குமாவது நம்மளை, 5 வயசு வரைக்குமாவது நம்மளை கொஞ்சம் பார்த்து பார்த்து காபந்து பண்ணாதான் நாம் கொஞ்சம் எழுந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கே 4-5 வயசு ஆகிடுது. அப்போது இந்த பிறவியில் மட்டும் அம்மா ரொம்ப விசேஷம். இந்த பிறவிக்கு மட்டும் அம்மாவாக இருக்கக்கூடிய அவளே அவ்வளோ விசேஷம்னா, புவன பய பங்க வியசனினின்னு சொல்வார் ஆச்சாரியால்.
இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ, நம்ம உடனே கூப்பிடுவாங்களோ, நம்ம போக வேண்டி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக கண்ணை இந்த கடைசிக்கும் இந்த கடைசிக்கும் பார்த்துட்டே இருப்பாளாம். யாருக்கு கஷ்டம் வருது, யாரை போய் காப்பாற்றணும் அப்படின்னு அது ஒரு துடிப்போட ஒரு கால் முன்னாடி வச்சு அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மா எல்லா பிறவிகளுக்கும் அம்மா, நமக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லா பிறவிகளுக்கும் அம்மா. அப்படி இருக்கக்கூடிய அம்மாவை உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மான்னு சொன்னால் அப்போ பெருமாள் இல்லையா, அது கிருஷ்ணர் இல்லையா, அது சிவன் இல்லையா, முருகன் இல்லையா அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். அம்மான்னு சொன்னால் அதுதான் சிவன், அதுதான் முருகன், அதுதான் பெருமாள், எல்லாமே அதுதான். அம்மா தான். அம்மாவுக்குள்ள எல்லாமே அடக்கம். இது எப்படி அடக்கமாகும்? அது வேற தத்துவமாச்சே, இது வேற தத்துவமாச்சேன்னா, தண்ணி இருக்கு, நான் அதுக்கு என் பாஷையில் ஒரு பேர் சொல்கிறேன், வேற ஒரு தேசத்தில் வேற ஒரு பாஷையில் அதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்கிறாங்க, லாட்டினில் ஒரு பேர் சொல்கிறாங்க, தெலுங்கில் வேறு பேர் சொல்கிறாங்க, மலையாளத்தில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தண்ணியினுடைய இயல்பு என்ன? தாகத்தை நீக்கிறது. நீங்கள் அதை என்னன்னு வேணால் கூப்பிடுங்க. நீங்கள் தண்ணின்னு கூப்பிடுங்க, பானின்னு கூப்பிடுங்க, வெள்ளம்னு சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் தண்ணியோட குணம் என்ன? உங்கள் தாகத்தை நீக்கும். நீங்கள் என்னென்னு கூப்பிட்டாலும் அது தாகத்தை நீக்கும். அதுபோல் அந்த பரம்பொருள் நீங்கள் என்னன்னு கூப்பிட்டாலும் அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு உண்டான அந்த கருணை, அதே தயை, அது எல்லாமே அந்த உருவத்துக்கு உண்டு. நீங்கள் பரம்பொருளை என்னன்னு கூப்பிட்டாலும் அதுதான் வரும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் இந்த காலம் ரொம்ப முக்கியம்னா, நம்மளுடைய ரிஷிகள் முக்கியமாக வியாச பகவான் நமக்கு தேவி பாகவதத்தில் சொல்லியிருக்கார், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரியும் இப்போ வரக்கூடிய இந்த சாரதா நவராத்திரியும், இந்த 2 சமயங்கள்லையும் யமதர்மனுடைய தம்ஷ்டங்கள், அவருடைய கோரை பற்கள் இருக்கும் இல்லையா, இதில் ஒரு கோரை பல் இந்த சாரதா நவராத்திரி சமயத்தில் மேலே வருமா. சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி வர்றப்போ இன்னொரு கோரைப்பல் மேலே வருமா. யமனுடைய கோரைப்பல் மேலே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு தொற்று நோய்கள் ஜாஸ்தியாக அப்படியே கொத்து கொத்தாக இறந்து போகக்கூடிய நிலை வருமா. ஸோ அந்த மாதிரி யமனுடைய தம்ஷ்டங்கள் 2 தடவை இந்த ஒரு வருஷத்தில் வெளியில் வரும். அந்த சமயத்துல எல்லாம் நாம் தேவியை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தேவியை உபாசனை பண்ணணும்? அம்மா ஒருத்தி தான் கூப்பிட்ட உடனே ஓடி வருவா. அதனால இந்த 2 சமயத்திலையும் நோய்கள் ஜாஸ்தியாக வரும். நோய்கள்னாலே என்ன? பயம், மரணம், பயம், வலி, பயம். இந்த பயங்கள் எல்லாம் நீக்கணும்னா யார் வரணும்? புவன பய பங்க வியசனினி. அப்பா, நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் வந்துடுமோ, பயம் வருமோ அப்படின்னு நெற்றியை சுருக்கிட்டு கண்ணு அலைய விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கா இல்லையா, கூப்பிட்ட உடனே வந்துடுவா. நீங்கள் இப்போ இன்னொரு கேள்வி வரும், கூப்பிட்ட உடனே தான் வரணுமா? ஏன் கூப்பிடாமலே வரக்கூடாதா? கஷ்டத்தை தெரிஞ்சுக்க கூடாதா? நமக்கு இப்படி ஒரு வலி இருக்குது, நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுது, நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னா, அம்மா வேலை பார்த்துட்ருக்கா, நீங்கள் எங்கேயோ விழுந்துட்டீங்க கீழே, குரல் கொடுத்தா தானே வருவா, இல்லைன்னா எப்படி தெரியும் அவளுக்கு? நமக்கு புத்தியை கொடுத்துருக்கா. புத்தி எதுக்கு? ஒரு கஷ்டம் வந்த உடனே அம்மா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவகிட்ட முறையிடுறதுக்கு தானே. அந்த புத்தியை நான் யூஸ் பண்ண மாட்டேன், பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னா அவள் எப்படி அவளுக்கு கேட்கும்? அவள் எப்படி கேட்டாலும் நீங்கள் கூப்பிடணும், உங்கள் முயற்சி இருக்கணும் இல்லையா? உங்கள் முயற்சி இருந்தால் தான் அவள் வருவா. ஸோ இவ்வளவு கருணையோட இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய தேவி எங்கே இருக்கா? எல்லா இடத்துலையும் இருக்கா. அவளால் அசையவே முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 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 ஸ்பேஸ், நான் இல்லாத இடம் இருந்தா, இப்போ என் கை இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே போகணுன்னா அங்கே என் கை இல்லை, ஸோ இங்கே மூவ் ஆக முடியுது. என்னை ஒரு பாக்ஸில் வச்சு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, நகரவே முடியாது. நான் ஃபுல்லாக நானே இருக்கேன்னா அதில் எப்படி நான் நகர முடியும்? அவள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா. இந்த வையகத்தில் அவள் இல்லாத இடம் இல்லை. இந்த காற்றில் இருக்கா, இந்த தண்ணியில் இருக்கா, ஒவ்வொரு ஜீவன்லையும் இருக்கா. நமக்குள்ள நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமாக நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கா. சக்தி இல்லாத இடம் எது? நீங்கள் சொல்லுங்கள். சக்தி இல்லாமல் எது வேலை செய்யும்? ஒன்றுமே வேலை செய்யாது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நவராத்திரியில் 9 நாட்கள் உபாசனை பண்ணுங்க. உபாசனைன்னா என்ன? ஏதோ ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கே அப்படின்னு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உபாசனைனா பக்கத்தில் உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம். ஆசனம்னு உட்காந்துக்கிற இடம் இல்லையா? ஸோ உபாசனா அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துக்கிறது. யார் பக்கத்தில்? அந்த இறை சக்திக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறது. எப்படி? ஃபிசிக்கலாக போய் அவள் பக்கத்தில் உட்கார்றதா, இல்லை அவளை கூட்டிகிட்டு நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கிறதானா? நம்ம மனசு அவகிட்ட போயிடணும், அவள் கூட இருக்கணும் எப்பவும். அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் உபாசனை. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவளையே எப்பவும் நினச்சிட்டு இருந்தால் அது உபாசனை.
ஒரு தடவை மட்டும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான பக்தி, அது தப்பு கிடையாது. ஆனால் பக்தியை விட ஒரு படி மேலே உபாசனைங்கிறது நம்ம பூரா அவளையே எப்பவும் நினச்சிட்டு இருக்கிறது உபாசனை. சரி, இப்போது இந்த உடம்பு நமக்கு கொடுத்தாச்சு, உபாசனை பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தை ரிஷிகள் சொல்லிட்டாங்க. நவராத்திரி 9 ராத்திரிகள். ஏன் ராத்திரின்னு சொன்னாங்க? ஏன் 9 டேஸ்ன்னு சொல்லலை? 9 பகல்னு சொல்லலாம் இல்லையா? நாம் என்ன ராத்திரியிலையா பண்ணுறோம்? எவ்வளோ லேட்டாக பண்ணாலும் சாயங்காலம் சுண்டல் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சுண்டல் கொடுத்துட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சிடுறோம் இல்லையா? அப்படி தானே நவராத்திரி பண்ணுறோம். ராத்திரி எல்லாமா பண்ணுறோம்? இல்லை நம்ம ராத்திரி தான் ஆரம்பிக்கிறோமே, ராத்திரி ஒரு 7-8 மணி போல் சுண்டல் போட ஆரம்பிச்சு அப்படியா நம்ம உபாசனை பண்ணுறோம்? இல்லையே. நவராத்திரின்னு அப்புறம் ஏன் சொல்லியிருக்காங்க? 9 பகல்னு சொல்லலாம் இல்லையா? 9 பகலில் தானே நாம் பண்ணுறோம். ஏன் ராத்திரின்னு சொல்லியிருக்காங்க? ராத்திரினா இருட்டு இல்லையா? இருட்டுன்னா பயம். ஏன் இருட்டு பயம்? இருட்டு இருக்கிற பொருளை இருக்குன்னு காட்டாது, உள்ளதே உள்ளபடி காட்டாது. முன்னாடி ஏதாவது இருக்கு, ஒரு டேபிள் இருக்குது, நீங்கள் நடந்து போகிற வழியில் அது இருட்டாக இருந்தால் அது தெரியாது, அதில் போய் இடிச்சுப்பீங்க. அப்போ என்ன இருட்டு? அப்போ இருட்டில் நடந்து போனால் ஒரு கயிறு கிடக்கு கீழே, அது பாம்போ அப்படின்னு இருக்குது. நம்ம மனசு அதை பாம்போன்னு நினச்ச உடனே அது அசைகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அதெல்லாம் பயத்தோட பிள்ளைகள். அதெல்லாம் இந்த நம்மளாம் நினச்சிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம். ஸோ இங்கே பாம்பை பார்த்த உடனே இருட்டில் அது கயிறை பார்த்த உடனே அது பாம்புன்னு தோணும். இப்போ என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்தால் அது கயிறு தான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ இதை பார்த்தா பயந்தோம் அப்படின்னு ஆகிடும். அதே போல் இருட்டுங்கிறது பயம், வெளிச்சங்கிறது தைரியம் இல்லையா? திவ் அப்படின்னா வெளிச்சம், தேவி அப்படின்னு அவள் அதனால தான் சொல்கிறது. இருட்டை போக்கக்கூடியவள் அந்த தேவி. அவள் வரணும். அவள் வந்தால் இருட்டு போயிடும். ராத்திரிங்கிறது எதுக்கு? இருட்டுக்கு அடையாளம். இருட்டு எதுக்கு அடையாளம்? பயத்துக்கு அடையாளம். அப்போ அவள் வந்தால் என்ன போகும்? பயம் போகும். எதுக்கு நவராத்திரி? பயத்தை போக்கிக்கிறதுக்கு நவராத்திரி. எனக்கு ஒரு பயமும் இல்லையே, நான் நல்லா சேஃபாக வீட்டில் இருக்கேனே, எனக்கு எதுக்கு நவராத்திரி? நமக்கு பயம் எப்பவுமே இருக்கும். என்ன நடக்குமோ நாளைக்கு, இப்போ என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன வருமோ, எப்பவுமே ஃப்யூச்சரை நினச்சி பயம்தான் நமக்கு. நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன வரும் அப்படிங்கிற பயம் நமக்கு எப்பவுமே இருக்கும். அறியாமையினால் வர பயம்தான் அது. என்ன அறியாமை? அதில் அவள் இருக்கா, அவள் எல்லாத்தையும் நடத்துகிறா, அவள் பார்த்துப்பா, அவளுடைய குழந்தை நாம அப்படிங்கிற தெளிவு நமக்கு இல்லை. நாம் ஏதோ நம்ம முயற்சியில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பயப்படுறோம். அந்த பயத்தினால வரக்கூடிய அந்த அந்த இருட்டு எதனால் வருது? அஜ்ஞானத்தினால பயம். பயம்ங்கிறது இருட்டு. இருட்டுனால இருக்கிறது தெரியல. என்ன இருக்கு? தேவி இருக்கா, நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா, நம்மளை மடியில் வச்சு அழகாக அழைச்சிட்டு போகிறா. ஆனால் அது நமக்கு தெரியல. ஏன் தெரியல? இருட்டா இருக்கு. அந்த இருட்டை யார் போக்கணும்? இருட்டுன்னா ராத்திரி, ராத்திரின்னா பயம். ஸோ இதை போக்குறதுக்கு 9 ராத்திரிகள். 9 ராத்திரிகள்னா அந்த 9 நாட்கள் தான். ஆக்சுவலாக பகல் தான் அது. ஆனால் என்ன இருக்குது? அதில் பயம் இருக்குது. பயத்தை போக்கணுங்கிறதுக்காக அதை ராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளது சத்தியம், அது தெரியாமல் இருக்கக்கூடிய நிலை இருட்டு, பயம் இல்லையா? ஸோ என்ன இருக்குது? 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது. 9க்கு அப்புறம் புது நம்பர் இல்லை. 1 0 இல்லையா? ஸோ புதுசாக இருக்கிறதுன்னா இந்த 9 தான். இதுக்கப்புறம் 1 0, அப்புறம் 1 1 போயிடுது. ஸோ இந்த 9ங்கிறது நம்மளோடதில் ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இருட்டு போனால் என்ன வரும்? இருட்டு அஜ்ஞானமாக இருந்தால் எது வரணும்? வெளிச்சம்னா ஞானம் வரணும். ஞானம்னா என்ன? அஜ்ஞானத்தை போக்கணும். வெளிச்சம்னா என்ன? இருட்டை போக்கணும். இருட்டை போக்குறதுக்கு ஒரு விளக்கை கொண்டு வந்து வச்சாலே போதுமா? இல்லை இருட்டை எல்லாம் கூட்டி பெருக்கி வெளியில் போடணுமா? தேவையில்லை இல்லையா? ஒரு விளக்கை ஏற்றினா இருட்டு வெளியில் போயிடும். நம்மளுடைய அஜ்ஞானம், நம்மளுடைய அறியாமை, மெயினான அறியாமை எது? இறைவன் இருக்கான், அவன் தான் இதையெல்லாம் நடத்துகிறான், நம்ம பொறுப்பில் எதுவும் நடக்கலை, அவன் செய்கிறது செஞ்சிட்டு இருப்பான், நாம் அவனை வழிபடுறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்க வேற எந்த ஆப்ஷனுமே நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் ஞானம். ஆனால் அதுவும் நாமளும் ஒன்று அப்படிங்கிறத நாம் ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டா பரிபூர்ணமான ஞானம் அது. இப்போது இந்த நவராத்திரி 9 நாட்களில் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 3 நாட்கள் துர்க்கையை வழிபடணும். முதல் 3 நாட்கள் 1 2 3வது நாட்களில். அடுத்த 3 நாட்கள் 4 5 6ல் மகாலட்சுமியை வழிபடணும். மகாகாளி, மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாகாளி முதல் 3 நாட்கள் யாரை? சிம்ம வாகனத்தில் இருப்பா, திரிசூலம் கையில் வச்சிருப்பா. அப்படின்னு உடனே நமக்கு எப்படி இருக்கு? காளியா, பயமா இருக்குமே அப்படின்னு இருக்கு. பயப்படக்கூடியவளானா
எந்த ஒரு தேவியினுடைய உருவமும் பயத்தை கொடுக்கக்கூடிய உருவம் கிடையாது. யாருக்கு பயம்? தப்பு செய்கிறவங்களுக்கு பயம். அவங்கள அழிச்சிடுவாளா? அழிக்க மாட்டா. யாரை அழிச்சா சொல்லுங்க? எல்லா அசுரர்களையும் அவள் அழிச்சப்போ அவளுடைய திரிசூலத்தில் அமிர்த பிந்து வச்சிருந்தாளாம். எவ்வளோ அவள் நினைச்சா அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்தே அந்த அசுரர்கள் எல்லாம் காலி பண்ணணும்னு மனசால் நினைச்சிருந்தா சங்கல்ப மாத்திரேன்னு அவங்கெல்லாம் காலி. அவள் இறங்கி வந்து இங்கே போர் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் ஆப்ஷன் கொடுத்தா திருந்திக்கிறதுக்கு. நீங்கள் மாறிக்கோங்க, இந்த குணத்தை மாற்றிக்கோங்கன்னு ஆப்ஷன் கொடுத்தா. கடைசி வரைக்கும் மாற்றிக்கல. அப்போ கூட அமிர்த பிந்து வச்சு சூலத்தை குத்துனா, இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி. உள்ளே என்ன போச்சு? அமிர்த பிந்து போச்சு. அவளுடைய சூலம் உள்ளே போன உடனே அவங்களுக்கு அது நல்லது தானே தவிர கெடுதல் கிடையாது. அவங்கள அழிக்கலை அவள். ஸோ அழிக்கக்கூடிய குணம் அம்மாவுக்கு கிடையாது. அம்மாங்கிறவள் கருணையோடு இருக்கக்கூடியவள். அவள் சிம்ம வாகனத்தில் வரட்டும், திரிசூலத்தில் வரட்டும், எதுக்காக வரா? எதை அழிக்கிறதுக்காக வரா அப்படின்னா துர்குணங்களை அழிக்கிறதுக்காக வரா. துர்குணங்கள்னா என்ன? நம்மக்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது. அந்த கெட்ட குணங்கள்னா எதேஷ்டமாக இருக்குது, தேவைக்கு மேலேயே. அந்த கெட்ட குணங்களை அவள் வந்து அழிக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அவளை உபாசனை பண்ணுறோம். அம்மா, என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எல்லாம் நீ வந்து நீக்கு அப்படின்னு. அதுக்கு எதுக்கு உபாசனை அப்படின்னா, இப்போது நான் கோபப்படணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கோபப்படணும் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நான் சரியாக கோவப்படுறேனா அப்படின்னு கேட்டு கோவப்படணுமானா தேவையில்லை. தானாக வரும். ஒரு கோரிக்கை, ஆசைப்படணும். எதையாவது பார்த்து நமக்கு இது மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு ஆசைப்படணும். ஒரு காமம், ஆசைகள் வரணும் எல்லாத்து மேலேயும். அதுக்கு ஏதாவது சாதனை பண்ணணுமா? தேவையில்லை, தானாகவே வரும். அதெல்லாம் பூர்வ ஜென்மத்திலேருந்து வாசனைகள். அந்த வாசனைகளால் நமக்கு ஆசை வரும், கோபம் வரும், துவேஷம் வரும், யார் மேலேயாவது வெறுப்பு வரும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைகள். இதெல்லாம் யாராவது நமக்கு சொல்லித்தராங்களா? அதெல்லாம் தானாக வந்துடும். ஆனால் நல்ல குணம் வரணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 21 நாள் செய்யுங்க, காலையில் எழுந்திருக்க முடியும். 48 நாள் செய்யுங்க, அப்போ தான் இந்த பழக்கம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாதனை. நல்லதெல்லாம் வரணும்னா சாதனை பண்ணணும், கெட்டதெல்லாம் தானாகவே வந்துடும். அது ரொம்ப நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை. கோபம் இதெல்லாமே தானாகவே வந்துடும். இப்போ இந்த கெட்ட குணங்களை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விறகு எரிக்கிறப்ப பார்த்துருப்பீங்க. விறகு வச்சு அடுப்பில் எரிச்சா அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், விறகுக்குள்ளே ஈரம் இருக்கும், நல்ல காஞ்ச விறகுலையும் இருக்கும். அந்த லிக்விட் என்ன ஆகும்? முன்னாடி எரிய அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் எரிய விறகு எரிய பின்னாடி அது வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த விறகோட எண்டில் அப்படியே கொப்பளிச்சு வெளியில் வரும் அந்த தண்ணி. அங்கேயும் நெருப்பு வர்றப்போ உள்ளே தள்ளிகிட்டே இருப்பாங்க விறகு. அப்படி உள்ளே தள்ளிகிட்டே இருக்கிறப்போ அங்கேயும் நெருப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி அப்படியே ஆவியாக போயிடும். அது மாதிரி உபாசனைங்கிற தேவியை பற்றி நம்பிக்கை, தேவியுடைய உபாசனைங்கிற நெருப்பில் நம்ம உடம்பை வைக்க வைக்க துர்குணங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் இல்லாமல் போயிடும். அந்த குணங்களை அந்த துர்குணங்களை போக்குறதுக்காகத்தான் நம்ம துர்க்கையை வழிபடுறோம் முதல் 3 நாட்கள். எந்த வழிபாடும் நம்மளுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத வழிபாடு கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம விமலப்பட்டி, கமலக்குட்டி, புஸ்தக, ருத்ராட்ச, சஸ்த, ஹஸ்தபுட்டின்னு சும்மா சொல்கிறோம் ஒவ்வொரு தியான ஸ்லோகத்திலையும். அப்போ என்ன வச்சுருக்கான்னு சொல்கிறோம்? சரஸ்வதி தேவி கையில் இடது கையில் புஸ்தகமும் வலது கையில் ஜபமாலையும் வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை இடது கையில் வச்சுருக்கிறத விட வலது கையில் வச்சுருக்கிறது மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு உண்டு இல்லையா? நம்ம இப்போ ஏதாவது கொடுக்கணும்னா இந்த கையில் கொடுக்கக்கூடாது, இந்த கையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எது மதிப்பு ஜாஸ்தியோ அதை இந்த கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது சரஸ்வதி தேவி புஸ்தகத்தை எங்கே வச்சுருக்கா? இடது கையில், லெஃப்டில். ஜபமாலை எங்கே வச்சுருக்கா? ரைட்டில். என்ன அர்த்தம் அதுக்கு? நிறைய ஜபம் பண்ண சொல்கிறாளா? படிக்க வேணான்னு சொல்கிறாளா? படித்து ஞானத்தை எடுத்துக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை திரும்ப லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் கோவப்படக்கூடாது, அனாவசியமான ஆசைகள் வச்சுக்கக்கூடாது, பந்தங்களில் அப்படியே பாண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்லாம் படிக்கிறோம். நம்ம மனித உடல் கிடைச்சதே உபாசனை பண்ணி அவருடைய திருவடிகளில் போய் சேர்றதுக்கு தானே தவிர இந்த உறவுகள்லையும் இந்த இதில் அரசியல்கள்லையும் ஈடுபட்டு நாம் அதிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது அப்படின்னு இந்த புஸ்தகத்தில் படிக்கிறோம். இல்லை புஸ்தகத்தில் படித்து யாராவது சொல்கிறாங்க, அதை கேட்குறோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்
இம்ப்ளிமெண்டேஷன் முக்கியம். அதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம காதில் கேட்டோமோ அதை இங்கே செய்யக்கூடாது. அது ஒரு தடவை இப்போ கோவப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நினைக்கிறேன், ஆனால் கோவப்பட்டு பேசிடுறேன், பேசினதுக்கப்புறம் ஞாபகம் வருது நீங்கள் ஆமாம் இல்லை சொன்னாங்கல்ல கோவப்படக்கூடாதுன்னு அப்படின்னா ஒரு தடவையில் வராது. அதுக்கு தான் ஜெபமாலை. திரும்ப 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 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமாம் செய்யக்கூடாது, ஒரு தடவை செஞ்சுட்டோமா இனிமேல் செய்யக்கூடாது. என்னுடைய குருஜி சொல்வார், ஒரு நாளில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எத்தனை தடவை அதை மீறணும் அப்படின்னு நைட்டு யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுமே, இன்றைக்கி காலையிலேருந்து எத்தனை தடவை அதை மீறணும், அந்த நம்பர் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இதுதான் திரும்ப திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அது முக்கியங்கிறத தான் இங்கே ஜெபமாலையில் சொல்கிறா. நீங்கள் படித்து ஞானத்தை வளர்த்துக்கிட்டு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இம்ப்ளிமெண்டேஷன் திரும்ப திரும்ப பண்ணணும். ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நாள் நீங்கள் கோவம் இல்லாமல் இருந்துட்டு மறுநாள் திரும்ப பழையபடியே ஆகிடுறது கிடையாது. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த கையில் அதை வச்சுருக்கா. ஸோ இங்கே எல்லா விஷயமுமே நவராத்திரி உபாசனையிலிருந்து, லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து, துர்கா சப்தசதியிலிருந்து எல்லாமே வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டிய குணங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தானே தவிர இது எல்லாமே ஏதோ மகிஷாசுரன் ஒருத்தன் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அந்த அசுரன் இல்லை. அசுரனே அவள் அழிச்சிட்டா, மகிஷாசுர மர்தினியாக வந்து அழிச்சிட்டா. சரி, அவன் தான் ஒரு போர் நடந்துச்சு, மகிஷாசுரன் ஒருத்தன் இருந்தான், துர்கை வந்து அழிச்சா, முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்கோம்? பண்டாசுர வதத்தை ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம்? சண்டமுண்டர்களை அழிச்சான்னு இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுகிறோம்? அது ஒரு போர்னா அதோட விட்டுட வேண்டியது தானே. மகிஷாசுரன் இப்போ இல்லாமல் இருக்கலாம், பண்டாசுரன் இப்போ இல்லாமல் இருக்கலாம், மகிஷாசுரனுடைய அந்த குணங்கள் நமக்குள்ளே இருக்கும், பண்டாசுரனுடைய குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அந்த அசுர குணங்கள் இங்கே இருக்குது. அசுர குணங்களை அழிக்கணும். யார் அழிக்கணும்? நெருப்பு வச்சா விறகுல இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் வரும். தேவி வந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் வெளியில் போகும். அது மகிஷாசுரனுடைய குணம் என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் இதை படிக்கிறோம். ஒரு 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 புராணத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த புராணத்தில் இவங்க வந்தாங்க, இவங்க கொன்னாங்க, இவங்க போனாங்க, முடிஞ்சாங்கங்கிறது கிடையாது கதை. அது என்ன குணம் அவங்கிட்ட இருந்தது, எந்த குணம் தப்புன்னு தேவி நினைச்சா அது நாம கிட்ட இருக்கா, நம்ம அதை மாற்றிக்கணுமா? பண்டாசுரன் என்ன குணத்தோடு இருந்தான்? நாம் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சேராதவங்க, அதாவது நமக்கு ஆகாதவங்க சந்தோஷமே படக்கூடாது. அந்த குணம் இருந்தா நம்மக்கிட்ட இருக்குல்ல அந்த குணம். மகிஷாசுரனுடைய குணம் என்ன? பெண்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சான். அந்த ஆணவம் அவனுக்கு இருந்ததில்ல. அவன் வரம் வாங்கினப்ப என்ன வாங்கினான்? பெண்களை மட்டும் சொல்லலை, மிச்சம் யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு சொன்னான். பெண்களை ரொம்ப இழிவா ஒரு பெண்ணால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சான். பெண்கிறது சக்தி இல்லையா? சக்தியால் முடியாதது என்ன இருக்கு? அப்போ பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய குணம் நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம் இல்லையா? வீடுகள்லையும், ரோலையும், உலகத்திலையும், இந்த சொசைட்டிலையும் பெண்களை இழிவாக சக்தியாக நினைச்சு வழிபடுற நிலையா இருக்கு இன்னைக்கு? இல்லையே. அப்போ இன்னைக்கும் மகிஷாசுரனுடைய வதம் தேவைப்படுது தானே. அப்போ எப்படி முடிஞ்சு போன கதையாக ஆகும் அது? ஒவ்வொன்றும் வாழ்க்கை பாடங்கள், எல்லா புராணமும் வாழ்க்கை பாடங்கள். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ இந்த விறகுல இருந்து வெளியில வந்த மாதிரி துர்குணங்கள் நம்மளை விட்டு துர்குணம்னா வார்த்தையை கேட்டால் ஐயோ நான் அவ்வளோ கெட்டவே இல்லை அப்படின்னு இருக்கும். துர்குணங்கள்னா கெட்ட குணங்கள். சாதாரண பெருசாக சொன்னால் அது துர்குணங்கள்னு கேட்டால் கஷ்டமாக இருக்குது காதுக்கு. என்கிட்ட துர்குணங்கள்லாம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கெட்ட குணங்கள்னா சின்ன சின்ன கெட்ட குணங்கள் இல்லையா? ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுறது, ஒருத்தங்களை பார்த்த உடனே யார் ஒருத்தங்களை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். வருதா? யார் ஒருத்தங்களை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை கண்ணுக்கு வருது. துர்குணம் தானே அது. நல்லதை பார்க்க தெரியல நமக்கு. அப்போ நல்லதை பார்க்கக்கூடிய குணம் வேணும், கெட்டதை பார்க்குற குணம் வெளியில் போகணும். அந்த விறகுல இருந்து வெளியில் போன மாதிரி அந்த கெட்ட குணம் நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகணும். யாரையும் பற்றி பேசவே கூடாது, கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருந்தால் அப்போ மகிஷாசுர மர்தினிக்கு கோபம் இல்லையா அப்படின்னா, கோபத்தை வரவழைச்சுக்கணும், காரியத்தை சாதிக்கணும், கோபத்தை திரும்ப கழட்டி வச்சிடணும். அது மாதிரி இருக்கணும் கோபம். அப்படி தான் தேவி பண்ணா. தேவி ருத்ர அந்த உக்கிரத்தை வர வச்சு அதை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டா. அவங்களுக்கு விரோதம் கிடையாது யார் மேலேயும். அது மாதிரி நமக்கு விரோதம் இருக்கக்கூடாது. காலம் பூரா, வாழ்க்கை பூரா, தலைமுறை தலைமுறையாக ஒரு விரோதங்களை நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் துர்குணம் தானே.
ஸோ இந்த துர்குணங்கள் போகணும். இப்போ துர்கா அப்படிங்கிறது நமக்கு வெளியில் பார்த்தா 3 அக்ஷரமாக இருந்தாலும் அதில் தாய் இருக்குது, ஊ இருக்குது. அது ரெண்டும் இத்து ஊ சேர்ந்தால் தான் தூ வரும் இல்லையா? தாய் இருக்குது, ஊ இருக்குது, 2 அக்ஷரம். அதுக்கப்புறம் இரு, அது மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால ஒரே அக்ஷரம். கால இக்கு இருக்குது, ஆ இருக்குது, கா ஆ. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இங்கே நம்ம வெளியில் பார்க்குறப்ப 3 அக்ஷரமாக இருந்தாலும் துர்காங்கிறது 5 அக்ஷரம். அந்த 5 அக்ஷரம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு லைஃப் லெசன். தா அப்படிங்கிறது தைத்தியர்கள், அதாவது அசுரர்களை நாசம் பண்ணுறது, அசுரர்களை நாசம் பண்ணுற குணத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த தா அப்படிங்கிற அக்ஷரம். அப்போது அந்த இத்துங்கிற அக்ஷரம், இத்து ஊ சேர்ந்தா தானே தூ வரும். அந்த இத்துங்கிற அக்ஷரம் எங்கே இருப்பாங்க? அசுரர்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம், நமக்குள்ளே இருப்பாங்க. அசுரர்கள் எப்பவும் வெளியில் இருக்க மாட்டாங்க, நமக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரு தடைனா ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா முதல் தடை எங்கேருந்து வருது யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே இருந்து தான் வரும். அப்புறம் தான் வெளியிலேருந்து வர்றதெல்லாம். வெளியில் வந்து அடுத்தவங்க வந்து கொஞ்சம் செய்ய வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே தள்ளி போட்டுருவோம், வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த தடை எங்கேருந்து வந்துச்சு? சோம்பல், தாமச குணம் எங்கேருந்து வந்துச்சு? உள்ளேருந்து வந்துச்சு. தாமச குணத்தை அழிக்கக்கூடியவள் துர்கா. இது மாதிரியான எல்லா கெட்ட குணங்களும் தடைகளும் எங்கேருந்து வரும்? நமக்குள்ளேருந்து வரும். அதை நீக்கக்கூடியவள். ஊ அப்படிங்கிறது விக்னநாசம், விக்னத்தை தடைகளை நீக்கக்கூடியது. தடைகளை எதுக்காக நீக்கிறா? எங்கேருந்து தடை வருது? அசுர குணங்களும் நமக்குள்ள இருந்து தான் வருது. அந்த அசுர குணங்களால தான் நமக்கு தடைகளும் வருது. மனத்தடைகள் எவ்வளோ இருக்குது. ஒரு தப்பு பண்ணிட்டோம், அவங்க கிட்ட போய் ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு ஈகோ இருக்குது நமக்கு. ஒரு மனத்தடைகள் இருக்குல்ல, அதை தாண்டி போய் சொல்ல முடியாமல் அந்த தடைகள் அதெல்லாம் நீக்கிறது. நம்ம காரியத்துக்கு நமக்குள்ளேருந்தே வரக்கூடிய விக்னங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய தடைகள், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியவள் அந்த அக்ஷரம் ஊ அப்படிங்கிற அக்ஷரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இர் வந்து உடல் நோய்களை போக்கக்கூடியது, ரோக நிவாரணம். உடல் நோய்களை ஏன் போக்கணும்? ஏன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உபாசனை பண்ண. இது ஒரு டூல்னா என்ன? இப்போ நான் ஒரு ஆணி அடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். சுற்றியை நான் ஒரு ஆணி வச்சு சும்மா ஒரு தடவை அடித்தோடனே அந்த மேலே தலை கலந்து கீழே விழுந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குச்சி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுற்றியே அடித்த உடனே உடஞ்சி போய்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி ஆணி அடிக்க முடியும்? மனித உடல் கொடுக்கப்பட்டது தீவிரமாக நல்லா உபாசனை பண்ணி தேவியோட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த உடம்பே நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது. காலையில் எழுந்தால் கால் வலி, தலைவலி, மூக்கு வலி, காது வலின்னு ஏதோ ஒன்று இருந்துச்சா, இதை பார்க்குறதா நம்ம போய் உபாசனை பண்ணுறதா? காலையில் எழுந்துக்கவே முடியல, கால் வலிச்சதுன்னா காலையில் எழுந்து குளித்து எப்படி பூஜை பண்ணுறது? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உபாசனையே பண்ண முடியும். அப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு நோய் வருது, ஒரு தடை வருதுன்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவள். ஏன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்? நல்லா சாப்பிட்றதுக்கோ நல்லா விளையாடுறதுக்கோ நம்ம வேணுங்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கோ கிடையாது. உடல் எதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உபாசனைக்கு ஒரு இடத்துல உட்காந்து 20 நிமிஷம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல ஆகுதுன்னா 20 நிமிஷம் உட்கார முடியணும் ஒரு இடத்துல. அதுக்காக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். 20 நிமிஷம் உட்கார முடியாதுன்னா, ஆரோக்கியம் இல்லைன்னா செய்ய உபாசனை பண்ண முடியாது, தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. இந்த உடல் டூல். இந்த உடலை நல்லா வச்சுக்கிட்டா இந்த டூல் நல்லா இருக்கிறப்பவே நாம் நல்லது செஞ்சு நல்ல வழியை அடைய முடியும். இந்த டூல் வீணாக போயிடுச்சுன்னா ஆத்மா இதை விட்டு வெளியில் போய் அதுக்கப்புறம் இன்னொரு உடம்பை தேடி அதில் நமக்கு ஏதாவது நல்ல உடம்பு கிடைச்சி ஞானம் கிடைச்சி போகிறது எங்கேயோ இருக்குது. கண்ணு முன்னாடி இருக்குது ஒரு டூல் நல்லா. இந்த டூலை வச்சு பிரயோஜனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிறவியிலேயே பிறவி இல்லாத நிலையை அடைஞ்சிடலாம். ஸோ இங்கே அப்படிங்கிறது ரோக நிவாரணம், நோய்களை தீர்க்கக்கூடிய நிலை. கா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் செஞ்ச பாபராசிகள் அவ்வளோ இருக்குது, கடல் கடலாக. என்ன எவ்வளோ வச்சுட்டு வந்திருக்கோமோ, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ, திரும்ப இங்கே என்ன சேர்ப்போமோ, இதையெல்லாம் நமக்கு வேறு வேறு விதமான தடைகளாக வரும் இந்த பாபங்கள் எல்லாம். அந்த பாபங்களையெல்லாம் நம்ம உபாசனைக்கு தடையாக வராமல் நீக்கக்கூடியவள். அதுக்காக அந்த கா. ஆ கடைசியாக துர்காவில் இருக்கு இல்லையா? ஆ எதுக்கு அப்படின்னா எதிரிகளை நீக்கக்கூடியவள். எதிரிகள்னா யார்? இப்போது நம்மளை பற்றி யாரோ ஒருத்தங்க தப்பாக பேசியிருக்காங்க, அவங்க நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த குணத்தை கொடுப்பா. ஏன் இவங்களை நம்ம தப்பாக பேசணும்? அவங்க நல்லவங்க தானே, நாமளாக தானே அப்படி நினச்சிட்ருக்கோம். சரி இனிமேல் நம்ம இப்படி பேச வேண்டாம், விட்டுட்டு நம்ம அவங்க கூட பழகுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க அந்த நிலையை விட்டு நம்ம கிட்ட இருந்து வந்து
சேர்ந்து வாழக்கூடியது, ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய நிலையை கொடுப்பா. ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள், உள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கக்கூடியவள், தடைகளை உள்ளிருந்து வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவள், நோய்கள் வராமல் உடலை காப்பாற்றக்கூடியவள், இதுவரைக்கும் செஞ்ச பாபங்களால் நமக்கு தடைகள் வராமல் காப்பாற்றக்கூடியவள், நம்மளுடைய எதிரிகளை நமக்கு சுமூகமாக்கக்கூடியவள். எதிரிகளை அழிப்பாள் அப்படின்ன உடனே நாம் என்ன அப்படியே நம்ம நினச்சிக்கிறோம், அப்படியே நம்ம உட்கார்ந்து அப்படியே துர்க்கையை நமஸ்காரம் பண்ணோன்னா எதிரிங்கெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து விழுந்துடுவாங்க. அப்படியெல்லாம் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும், அவங்களுக்கு புண்ணிய கர்மாக்கள் இருக்கும், அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த 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 எனிமிட்டி இருக்கு இல்லையா, அந்த விரோதத்தை அவங்க குறைச்சிப்பாங்க, அவ்வளோதான். விரோதத்தை விடலாம். விரோதிகளை அழிக்கிறதுனா விரோதத்தை அழிக்கிறதே தவிர விரோதிகளை அழிக்கிறது கிடையாது. ஸோ இங்கே அவள் எதிரிகளை கொல்வாள்னா நீங்கள் ஏதோ பிளாக் மேஜிக்னு நினச்சிக்க கூடாது. எதிரிகளை கொல்றதுனா எதிரிகளில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மேலே இருக்கக்கூடிய விரோதத்தை கொல்வா. விரோதம் இல்லாமல் போகும். விரோதம் இல்லாமல் போனால் போதும் இல்லை, நமக்கு அவங்க இறந்து போய் நமக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லையே. ஸோ அதை செய்ய மாட்டாவ. மகிஷாசுரனை கொன்ன மாதிரி நம்ம எதிரிகளெல்லாம் வந்து கொல்லணும் அப்படின்னா நாம் எத்தனை பேருக்கு எதிரியாக இருக்குமோ தெரியாது. நாளைக்கு உபாசனைக்கு நாம் இருக்க மாட்டோம் இல்லையா. அதனால் குணங்களை மட்டும்தான் கொல்லுவா, எதுவும் பண்ண மாட்டா. கோபம் வருது, துவேஷம் வருது, கனாப்பினான்னு பேசிடுறோம். கோபம் வந்தால் ஒரு கண்ட்ரோலே இல்லை. பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்கறது இல்லை, வேண்டியவங்க வேண்டாதவங்கலாம் கிடையாது. கோபம் வந்தோடனே வாய்க்கு வந்ததை பேசிடுறோம் இல்லையா. கோபம் எங்கேருந்து வந்தது நமக்கு? இப்போ நான் இருக்கேன், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கோபம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் எங்கேயாவது பக்கத்து வீட்டிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து பஸ் பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி வந்துச்சா? இங்கேருந்து தானே வந்துச்சு கோபம். வெளியிலேருந்து வந்தால் வர வேணான்னு கதவை சாத்தலாம், இங்கேருந்து வந்ததே கோபம். ஸோ கோபம் எங்கேருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ளே இருந்து வருது. அப்போது ராட்சசன் எங்கே இருக்கான்? ராட்சச குணம் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது, சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்போ வரலாம் எப்போ வரலாம் எப்போ வரலாம். கோபம் மட்டும் இல்லை, எல்லா குணங்களும் தான் சொல்கிறேன். காமமாகட்டும், லோபமாகட்டும், மதம், ஆச்சரியம்னு சொல்கிறோமே, இந்த எல்லா குணங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ராட்சசர்களா நல்ல பொழுதை பார்த்துக்கிட்டு இருக்கு, நல்ல வாகான ஆள் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு. கோவப்படுறதுக்கு எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டுட முடியாது இல்லையா. ஸோ நல்ல வாகா யாராவது வாங்கிக்கிற மாதிரி கிடைக்குவாங்களான்னு பார்த்துட்டே இருக்கு. அப்போ வெளியில் வருது. ஸோ இங்கே உள்ள அசுரர்களை வச்சு மூடி வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே. அப்போ அசுர குணங்கள் உள்ளே இருந்தால் நாம யார்? நாமளும் மகிஷாசுரன் தானே, அசுரன் தானே நம்மளும். ஏதோ ஒரு அசுரன், பண்டாசுரனோ மகிஷாசுரனோ சண்டனோ முண்டனோ ஏதோ ஒரு அசுரன் இல்லையா. இதையெல்லாம் நீக்கிறதுக்கு துர்க்கையை வழிபடுறதுக்கு என்ன பண்ண சொன்னாங்க? துர்கா சப்தசதி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. 700 ஸ்லோகங்கள் இந்த சமயத்தில் படித்தா துர்கையோட நாமத்தில் பார்த்தோம், ஒவ்வொரு அக்ஷரமும் நம்மளுடைய எதிரிகளை எப்படி போக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களை எப்படி சப்தசதி படித்தா எப்படி துர்கை வந்து நம்மளுடைய கெட்ட குணங்களை போக வைப்பா அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே அதில் சொல்லுவோம், தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்தம் அப்படின்னு. இதெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் இந்த சப்தசதியை பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த சப்தசதி பாராயணத்தின் போது அர்த்தம், காமம், மோக்ஷம், தர்மம் எல்லாமே இருக்குது. மோட்சத்தை கூட ஓரமாக வச்சுடுங்க. தர்ம அர்த்த காமம் 3 இருக்குது. தர்மம்னா என்ன? தார்மீகத்தில், அதாவது ஒரு விஷயம் தோணுது. இப்போ எனக்கு வந்து லட்டு சாப்பிட்ணுன்னு தோணுது, தப்பில்லை. நான் போய் என்கிட்ட காசு இருந்தால் கொடுத்து ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்லாம், இல்லை வீட்டில் லட்டு செஞ்சு சாப்பிட்லாம், தப்பில்லை. நான் எனக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க வீட்டை திறந்து அங்கேருந்து ஒரு 10 பவுன் செயின் எடுத்து போட்டுக்கணும்னு தோணுது, செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? இது தர்மம் எனக்கு விதிச்சிருக்கு. காசு இருந்தால் நான் போய் கொடுத்து லட்டு சாப்பிட்லாம், சாவி இருந்தால் நான் போய் எடுத்து நகையை போட்டுக்கூடாது. தெரியுதில்ல, இது தர்மம் இல்லைன்னு தெரியுதில்ல. தர்மத்தின் வழி நடக்கணும், அதனால வர சுகங்களை அனுபவிக்கணும். தர்மம், காமம்ங்கிறது ஆசை, ஆசைகள் தர்மத்தோடு முடிச்சு போடப்பட்டிருக்கணும், அப்போ அது கரெக்ட். என்னுடைய ஆசை காமமே எனக்கு வரக்கூடாது, லட்டு சாப்பிடணுன்னே ஆசைப்படக்கூடாதுன்னு நான் பெரிய சாமியாரா? இல்லை, எனக்கு ஆசை வரலாம், ஆனால் ஆசை அறத்தின் வழிபட்டதாக இருக்கணும். அறத்தின் வழிபட்ட காமம், எனக்கு எது கரெக்டோ அதை அனுபவிக்கலாம், எது எனக்கு விதிச்சிருக்கோ அதை அனுபவிக்கலாம். என்கிட்ட என் லாக்கரில் இருக்கிறத திறந்து எடுத்து நான் போட்டுக்கலாம். பக்கத்து வீட்டு சாவி இருக்குங்கிறதுக்காக அதை திறந்து போட்டுக்க முடியாது. நான் என்கிட்ட இருக்கிற காசு கொடுத்து லட்டு வாங்கி சாப்பிடலாம், யாரோ வாங்கி வச்சிருக்கிற லட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. அந்த எண்ணங்கள் வருது இல்லையா, அதுதான் கெட்ட எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கணும், அதுக்கு தான் துர்க்கையுடைய வழிபாடு. கெட்ட எண்ணங்களே வரக்கூடாது. தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட காமம், தர்மத்தோடு சம்பந்தப்பட்டு நான் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம்,
சம்பாதிச்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தர்மத்தோட ஒட்டி சம்பாதிக்கணும். ஸோ தர்மம் ஃபஸ்ட்டு இருக்குது, அதோட சம்பந்தப்பட்ட காமம், தர்மத்தோட சம்பந்தப்பட்ட அர்த்தம், அதாவது பொருள் ஈட்டுதல் இருக்கணும். இது மூணும் இப்படி ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருந்தா மோட்சம் தானாகவே கிடைக்கும். ஸோ இது நாளையும் தர்மத்தின் வழியில் நான் செஞ்சு ஒருத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நீக்கு அப்படின்னு சப்தசதி படிக்கிறோம். சப்தசதினா இந்த 700 ஸ்லோகங்கள்னு அர்த்தம். சப்தசதினா 700ன்னு அர்த்தம். 700ங்கிற ஸ்லோகங்களில் 4 புஸ்தகம் இருக்குது. நமக்கு 700 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடியது 4 புஸ்தகம் இருக்குது. 4 புஸ்தகமும் மணிமணியான புஸ்தகங்கள். அதை படித்தா வாழ்க்கை தெரிஞ்சு போகும். சப்தசதி அதில் ஒன்று. 700 ஸ்லோகம் இதில் இருக்கா? இது ஒரு முக்கியமானது. இன்னொன்று மனு தர்மம், அது 700 ஸ்லோகம். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பேரையே சொல்லக்கூடாதுங்கிறாங்க இப்போல்லாம். அப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய சொசைட்டியில். ஆனால் அற்புதமான ஒரு மனுவினால் எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் மனு தர்மம், 700 ஸ்லோகங்கள். இந்த 4 புஸ்தகமும் படித்து தெளிஞ்சால் வேற ஒன்றும் தேவையில்லை. ரெண்டாவது சப்தசதி, இது 700 ஸ்லோகம். மூணாவது வாத்ஸ்யாயனருடைய காமசூத்திரம், தர்மத்தோட சம்பந்தப்பட்ட காமத்தை பற்றின புஸ்தகம். அது 700 ஸ்லோகம். கடைசியாக பகவத்கீதை 700 ஸ்லோகம். ஞானத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. தர்மம் மனு தர்மம், அர்த்தம் சப்தசதி, காமம் காமசூத்திரம், மோட்சம் பகவத்கீதை. இந்த 4 விஷயத்துக்கும் 4 700 ஸ்லோகங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு தடவையாவது படிக்கணும் வாழ்க்கையில். சப்தசதியை கடன்னு அப்படியே படிச்சுட்டே போகிறது கிடையாது. படிக்கிறதுனா என்ன? படிக்கிறதுனா புஸ்தகம் ஜபமாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறதுனா பாராயணம் பண்ணுறது இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன். படித்து ஒன்றும் இல்லை. 10 வருஷமாக நான் படிக்கிறேன், என்ன பிரயோஜனம்? இம்ப்ளிமெண்டேஷன். லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன். திரிசதி பாராயணம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன். எல்லாமே படிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. மனப்பாடம் பண்ணால் பெருசு இல்லை, பெருசு தான். மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்ல விஷயம்தான். அது என்ன ஆகும்னா, தொடர்ந்து மனப்பாடம் பண்ணி ரொம்ப நாள் நீங்கள் சொல்லிட்டு இருக்க அந்த புண்ணியம் உங்களுக்கு அதை பற்றின உள் விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எங்கேயாவது இருந்து இதுதான் இது, அதைத்தான் நீ படிச்சுட்டு இருக்க, இதனால உனக்கு இந்த பிரயோஜனம் உண்டு, இப்படி வாழ்க்கையில் மாறிக்கோ அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு இந்த பாராயணம் பிரயோஜனப்படும். அது மந்திர சக்தி உண்டு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதோட மட்டும் நின்றுட்டா லைஃப் மாறிடாது. இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 700 ஸ்லோகங்கள் இருக்கிற இந்த சப்தசதியிலேருந்தே சொல்கிறேன். சப்தசதி பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்கலான்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும். அர்கலாங்கிற பேர் தெரியலன்னா கூட ரூபம் தேகி ஜெயம் தேகி யஜஸ் தேகி இல்லையா, யஜோ தேகி த்விஷோஜகி, அது சொல்லுவோம். இது உங்களுக்கு அந்த யசோனா புகழ். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு இந்த வரி மட்டும் ஞாபகம் இருக்கும். ரூபம் தேகி ஜெயம் தேகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அர்கலா ஸ்தோத்திரம். இது என்ன சொல்லுது? எதுக்காக நம்ம அர்கலாவை தினம் நவராத்திரி வந்துட்டா அர்கலா ஸ்தோத்திரம் சொல்கிறோமே, ஏன் சொல்கிறோம்? அர்கலான்னா என்ன? எத்தனையோ வருஷமாக அர்கலா சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அர்கலான்னா என்ன அப்படின்னு. அர்கலான்னா, இப்போது வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார், உள்ளுக்குள்ளே வீடு இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி. நான் சும்மா தூங்க போகிறப்ப ஒரு தாப்பா போட்டுட்டு போயிடுவேன். ஏன்? செக்யூரிட்டி இருக்கார், கீழே அவ்வளோ வீடுங்க இருக்குது, பக்கத்தில் எதிர்த்தாப்புல எல்லாம் வீடுங்க இருக்குது, அவ்வளோ செக்யூரிட்டி தேவையில்லை. சும்மா ஒரு தாப்பா போட்டு போய் படுத்துக்கலாம், காலையில் திறந்துக்கலாம். இங்கே ஒன்றும் பெருசாக நடக்காது. நான் எங்கேயோ காட்டுக்குள்ளே தனியாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. தூங்க போகிறப்ப என்ன பண்ணுவேன்? எதுக்கும் யாராவது வந்துட போகிறாங்க, திருடன் வந்துட போகிறான், கொள்ளைக்காரங்க வந்துட போகிறாங்க, அனிமல்ஸ் ஏதாவது வந்துட போகுதுன்னு எல்லா ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் அடைச்சி ஒரு தாப்பாவுக்கு 2 தாப்பா போட்டு, பழைய காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, 2 கதவு இருக்கும், 2 கதவை மூடி அதுக்கு இப்படி குறுக்க ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. இப்படி எக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு கம்பியோ அது மாதிரி ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. அது இந்த சைடு ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த சைடு அதை ஒரு ஹூக்கில் மாட்டி அந்த இடத்துல பூட்டு போடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கதவு இல்லை. அதை பார்த்துருக்கீங்களா? ஒரு பட்டையாக இருக்கும், ஒரு இரும்பு, நல்ல கெட்டி இரும்பு. அந்த கதவே தாப்பாலாம் திறந்துக்கிட்டா கூட அது ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதை பிரேக் பண்ணி உள்ளே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டையாக இருக்கும். அதுக்கு தான் அர்கலான்னு பேர். துர்குணங்களை வெளியில் நிறுத்தி என்னைக்குமே திரும்ப வராது, அது மாதிரி லாக் பண்ணக்கூடியது. அதுதான் அர்கலா ஸ்தோத்திரம்.
அர்கலாவை பாராயணம் பண்ணினா அவ்வளவு விசேஷம். ஏன் விசேஷம் தெரிஞ்சுக்கிட்டா, துர்குணங்கள் நமக்குள்ளே இருந்து போய்கிட்டே இருக்கணும், போனது திருப்பி வரக்கூடாது. திருப்பி திருப்பி வரும். ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்து நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்ட ஒரு குணம் ஒரு கொஞ்சம் மறந்து போய் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப தானாக வந்துடும். எங்கேயோ போய்டுறதில்ல, நமக்குள்ளேயே இருக்கா, அதனால எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் எவ்வளோ அடக்கி வச்சாலும் வந்துடும். அப்படி வராமல் அந்த ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிராமத்து வீடுகளில் இன்னமும் இருக்கும், 2 கதவுக்கு இப்படி ஒரு பட்டை போட்டு இரும்பில் போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்கலான பேர். அது என்ன பண்ணுன்னா துர்குணங்களை வெளியில் நிறுத்தி ஸ்ட்ராங்கான கதவு மூடியாச்சு. துர்கை மூடிட்டா, அர்கலா பாராயணம் பண்ணால் துர்கை மூடிட்டா. அதுக்கப்புறம் அந்த குணங்கள் நமக்குள்ளே திரும்ப வரக்கூடாது. அதுக்காக அவகிட்ட என்ன கேட்குறோம்? ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, த்விஷோஜகி. என்னதுனால திரும்ப திரும்ப, அதுவும் சண்டி ஹோமம் எல்லாம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இதை சொல்லி சொல்லி அவ்வளோ ஆகுதிகள் போடுவாங்க. அவ்வளோ என்னது ரூபம் தேஹின்னா என்ன? ரூபம் கொடு அப்படின்னு கேட்குறோம். ரூபம் தான் ஆல்ரெடி இருக்கே நமக்கு. புதுசாக ஒரு மூக்கு தருவாளா, புதுசாக ஒரு கண்ணு தருவாளா, காது தரப்போறாளா? நமக்கு தான் ரூபம் இருக்கேன், ஏன் திரும்ப ரூபம் கொடுன்னு கேட்குறோம்? ஒருவேளை அழகாக்குன்னு கேட்குறோமா? ரூபம் தேகின்னு கேட்டால் அழகாயிடுவோமா? நம்ம உடம்புல நம்ம விதிப்படி நம்ம ஒரு உடம்புல இருக்கோம். ரூபம் தேகின்னு கேட்டால் அழகாயிடுவோமா? ரூபம் தேகினா ரூபத்துக்கு எது ஆதாரம் சொல்லுங்கள்? இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா எதனால தெரியுது? வெளிச்சம் இருக்கிறதுனால தெரியுது இல்லையா? வெளிச்சம் இல்லைன்னா நாம் என்ன அப்படியே ஒரு ஸ்வயம் பிரகாசமாவா இருக்கும்? நமக்குள்ளே இருந்தால் லைட் வருது, நமக்குள்ளே இருந்து லைட் வரல. வெளியில் இருக்கிற லைட்டு நல்லா ஃபேஸில் பட்டுச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. லைட்டு கொஞ்சம் டம்மியாக கொஞ்சம் டல்லாச்சுன்னா நம்ம முகமும் டல்லாகிடும். ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசினா நான் இங்கே பேசுகிறது உங்களுக்கு தெரியாது. அப்போது ரூபம் தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது எது? வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம்னா யார்? தீபம்ங்கிறது ஈஸ்வரனாக இருந்தால் வெளிச்சம்ங்கிறது தேவி இல்லையா? திவ் அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். தேவி அப்படின்னு அதனால தான் அவளுக்கு பேர். அதனால தான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம், தேவி தேவி தேவின்னு சொல்கிறோம். என்ன வெளிச்சத்தை கொடுக்கணும்? என்ன வெளிச்சத்தை கொடுக்கணும்? வெளிச்சம் இல்லாட்டி இங்கே எதுவுமே தெரியாது. இருக்கக்கூடியதை இருக்குன்னு சொல்கிறதுக்கே வெளிச்சம் தெரியணும். எது இருக்கு? தெய்வம் இருக்குன்னா அதுக்கு என்ன வேணும்? ஞானம்ங்கிற வெளிச்சம் வேணும். இருந்தால் தேவி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அது தெரியாத வரைக்கும் நாமளே தான் செய்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் இப்போ இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நானே ஒளி வீசுகிறேன், அதனால தான் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது அஜ்ஞானம் தானே. உண்மை எது? இந்த லைட்டுனால நான் தெரிகிறேன் உங்களுக்கு, அதுதானே உண்மை. நானே ஸ்வயம் பிரகாசமாக இல்லை, நான் தீபமா தானாவா சுடர் விடுறேன்னா இல்லையே. வெளியில் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், வெளி லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். வெளி லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தால் அது அஜ்ஞானம். நானே சுடர் விடுறேன்னு நினச்சிக்கிட்டேன்னா அது அஜ்ஞானம். அப்போது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்? லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அது எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரூபத்துக்கு காரணம் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இல்லைன்னா இந்த ரூபம் இல்லை அவ்வளோதான். நல்ல கும்மிருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ரூபம் தேகினா வெளிச்சம் தேகி இல்லையா? லைட்டை கொடுன்னு கேட்குறோம். ரூபத்தை கொடுன்னா நான் ரூபத்தை பார்க்கறதுக்கு லைட்டை கொடு. அப்போ அந்த லைட் யார்? தேவி. தேவியை எனக்கு கொடுன்னு கேட்குறது. தேவியும் நானும் வேறு இல்லைங்கிற ஞானத்தை கொடுன்னு கேட்குறது. பெயர் ரூபம் இல்லாமல் எப்படி நதி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காவேரியில் தஞ்சாவூர் வரைக்கும் கூட தண்ணி நல்லா ஜில்லு டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகுது, போய் கடலில் கலந்ததுக்கப்புறம், நான் கடலில் கலந்ததுக்கப்புறம் காவேரி தண்ணியை மட்டும் நான் மொண்டு எடுத்து குடிச்சுக்கிறேன்னு குடிக்க முடியுமா? கலந்துட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரூபம் இல்லை, அதுக்கு ஒரு டேஸ்ட் இல்லை, அதுக்கு ஒரு உருவம் இல்லை, அதுக்கு ஒரு பேர் இல்லை, அது போய் கடல் தண்ணியாக ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுபோல் இந்த வெளிச்சத்தோடு நாம கலந்து போகணும், அந்த தேவியோடு நாம கலந்து போகணும். அதைத்தான் நம்ம கேட்குறோம் ரூபம் தேகி அப்படின்னு. அதுக்காகத்தான் அதை திரும்ப 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 சொல்கிறோம். ஏன் அதை நவராத்திரியில் மட்டும்தான் சொல்லணும்லாம் இல்லை, எல்லா நாளும் சொல்லலாம். எல்லா நாள்லையும் இந்த அர்கலாவை சொல்லலாம். அர்கலா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எப்படி, அந்த விறகுல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த விறகு எப்படி எரிக்க எரிக்க பின்னாடியே போய் அந்த ஈரம் வெளியில் போய் அதுக்கு மேலே அதை விறகு ஆசிரியிச்சு இருக்க முடியல, அதால் வெளியில் போயிடுச்சு. அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வரும். கொஞ்சம் கூட இல்லாமல் வெளியில் போயிட்டால் திரும்ப வர வாய்ப்பே இல்லை. அது மாதிரி பண்ணணும். அதனால ரூபம் தேகி. ஜெயம் தேகினா வெற்றியை கொடு. என்ன வெற்றி? தினமும் எங்கேயா போருக்கா போகிறோம் நம்ம? எதுக்கு நமக்கு வெற்றி? தினமும் வாழ்க்கையே போர் தான், தினமும் போராட்டம் தான். அந்த போராட்டத்திலிருந்து நாம்
வெளியில் வரணும், ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு வரணும். சங்கிராம அப்படிங்கிற வார்த்தையை அருணகிரிநாதர் அடிக்கடி யூஸ் பண்ணுறார். சங்கிராமம்னா பெரிய போர். இந்த சங்கிராமத்தில், இந்த வாழ்க்கையாகிய இந்த போரில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு விஷயம் வேணும் தான் நம்மளுடைய தர்மம் சொல்லுது. என்ன? கடமை உணர்ச்சி. அது ஒன்று இருந்தால் ஜெயிப்போன்னு சொல்லுது. கடமை உணர்ச்சியை கொடுன்னு கேட்குறோம். அதுக்காக வெற்றியை கொடுன்னு கேட்குறோம். கடமை உணர்ச்சினா என்ன? காலையில் எழுந்து என்னுடைய கடமை என்ன? உபாசனை, பூஜைகளா, வீட்டு கடமைகளா, என்னுடைய சமுதாய கடமைகளா, இது ஒன்றையும் நான் செய்யாமல் ஏமாற்றக்கூடாது. எல்லா கடமைகளையும் நான் செய்யணும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா என்ன சொல்லி எழுப்புனாங்க? கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம். கடவுளா இருக்கட்டும், மனிதனா வந்து பிறந்துட்டார், என்ன இருக்கு? கர்த்தவியம். கர்த்தவியம்னா என்ன? கடமை. காலை கடன்கள் உனக்கு இருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணணும், எழுந்துரு அப்படின்னு எழுப்பினார் விஸ்வாமித்திரர் இல்லையா? ராமலக்ஷ்மணர்கள் தூங்குனாங்க, விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போனப்போ. அப்ப எழுப்பினப்ப காலையில என்னன்னு எழுப்பினாரு? கர்த்தவியம் தெய்வமான்னிகம். காலை கடமைகள் இருக்கு, நீ எழுந்து செய்யு சொன்னார். நமக்கு கடமைகள் முக்கியம். கடமைகளை கரெக்டா செஞ்சா வெற்றி கரெக்டா கிடைக்கும். ஸோ ஜெயம் தேகினா கடமை உணர்ச்சியை கொடு. கடமைகளை நான் தள்ளி போடாம ஏமாத்தாம செய்யக்கூடிய நிலையை எனக்கு கொடு. அதை கொடுத்தா வெற்றி தானா வரும். வெற்றிக்கு கடமையை கொடு அப்படின்னு கேட்குறோம். ஸோ இங்க ஜெயம் தேகி. யசோனா புகழ். யசஸ்னா புகழ். புகழ்னா உங்களுக்கு தெரியும், நல்ல காரியம் செஞ்சா புகழ் கிடைக்கும், அவ்வளோதான். சிம்பிள். அது இதுல வேற எதுவுமே கிடையாது. இந்த சரீரம் போயிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்ரீ அண்ணா இல்லை, ராமாயணம்னு நினைச்சா ஸ்ரீ அண்ணா ஞாபகம் வருது. அண்ணா இருந்தா எப்படி சொல்வார் இல்லையா? அப்படி உருகி உருகி சொல்வாரே, கேட்க கேட்க அப்படி இருக்குமே அப்படின்னு. இன்னைக்கு அண்ணா இல்லை, ஸ்ரீ அண்ணா, ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த புகழ் உடல் இன்னமும் இருக்காரு, அந்த பூத உடல் போயிடுச்சு. அந்த புகழை கொடுக்கணும்னா என்ன பண்ணார்? இறைவனை பத்தி பேசினார். அதனால இன்னைக்கும் நம்ம மனசுல இருக்கார். ஸோ அந்த இது மாதிரி எவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள் செஞ்சவங்கள. இன்னைக்கு இல்லைனாலும் ஆனா நமக்கு ஞாபகத்தில் இருந்துட்டே இருக்காங்க இல்லையா? அதுதான் யசஸ். அந்த புகழை எனக்கு கொடுன்னா, புகழை எப்படி கொடுக்க முடியும்? நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களுக்கு புகழை கூட இல்லையா கொண்டு வந்து தர முடியும்? நல்ல காரியங்கள் செய்யவே என்ன, நல்ல காரியங்கள் செஞ்சா புகழ் தானா வரும். எனக்கு புகழை கொடுன்னா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு நல்ல எனர்ஜியை கொடு அப்படின்னு கேட்கறது. த்விஷோஜகி, எதிரிகளை ஜெயிக்கிறது. எதிரிகளை ஜெயிக்கிறதுனா எப்பவும் நான் துர்கைக்கு சொன்னதே தான். எதிரிகளில் இருக்கக்கூடிய அந்த விரோதத்தன்மையை அழிச்சிடு. ஸோ இப்படியெல்லாம் நாம செஞ்சா துர்கை நமக்கு அருள் கொடுக்கிறா. பெண்ணை கம்மியா நினைச்சா மகிஷாசுரனை வதம் பண்றதுக்காக வந்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்ன குணமாக இருந்தாலும் அதை உத்தமா நீக்கக்கூடியவளாக இருக்கா. 4, 5, 6 3 நாள்ல நம்ம மகாலட்சுமி அப்படிங்கிற பேர்ல அதே தேவியை வழிபடுறோம். ஒரே தேவியை பேர் மாத்தி, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை நான் குடிக்கிறப்போ தண்ணின்னு சொல்லி குடித்தேன், அடுத்த 3 நாள் பானின்னு சொல்லி குடிக்கிறேன், அடுத்த 3 நாள் வெள்ளம்னு சொல்லி குடிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் தண்ணியே தான். முதல் 3 நாளில் எனக்கு என்ன வேணும்? துர்குணங்கள் போகணும், அதுக்காக துர்கைன்னு சொல்லி உபாசனை பண்ணேன். அடுத்த 3 நாள் துர்குணங்கள் போனதுக்கப்புறம் என்ன வரணும்? நல்ல குணங்கள் வரணும், சத்குணங்கள் வரணும், நல்ல குணங்கள் வரணும். அதுக்காக மகாலட்சுமி, அவளை நம்ம நமஸ்காரம். நீங்கள் சொல்கிற காசு கொடுக்குற லக்ஷ்மி இல்லை, இந்த மகாலட்சுமி வந்து நமக்கு நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய, நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் தான் நல்ல குணங்கள். 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அந்த குணங்களை கொடுக்கணும். இப்போது ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருக்குது, டாக்டர் கிட்ட போகிறேன். அப்போ வந்து எனக்கு எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜுரம் சரியாக போட்டோம், அப்புறம் நான் அதுக்கு சத்து மாத்திரை தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஜுரம் சரியாக போக வைக்கிறதுங்கிறது முதல்ல துர்குணங்களை வெளியில் போடுறது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 மாத்திரை கொடுத்தா துர்கை, சாப்பிட்டுட்டோம், குணங்கள்லாம் கெட்ட குணங்கள்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போது அடுத்து மகாலட்சுமியாக அவளே வந்து என்ன கொடுக்குறா? சத்து மாத்திரை கொடுக்குறா. எது? நல்ல குணங்களை கொடுக்குறா. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்? நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணங்கள்லாம் சுத்தமாக இல்லை, என்ன வேணும்? ஞானம் வேணும். அதுக்கு வெள்ளை வெளியேர்னு அடுத்தது வரா சரஸ்வதியாக 7, 8, 9வது நாட்கள்ல. அந்த நாளில் மகா சரஸ்வதியாக வந்து விவேகத்தை கொடுக்குறா. விவேகம்னா என்ன? எது உண்மை, எது பொய், எது நித்தியமாக இருக்கக்கூடியது, எது அனித்தியமாக, நித்தியா அனித்திய விஷயங்கள் எது அப்படின்னு நமக்கு சொல்றா. இது நிலையானது கிடையாது, இதுல போய் ரிலை ஆகாத, இதுதான் நிலையானது, இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறா. கரடியை பிடிச்சிக்கிட்டு யாரோ தண்ணியிலிருந்து வெளியில வரேன்னு சொன்னாங்களாமே, அந்த மாதிரி இல்லாம எது நிலையான பொருளோ அதை பிடிச்சுக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி அந்த விவேகத்தை எங்க கொடுக்குறா? கடைசி 3 நாள்ல கொடுக்குறா. இவளே தான் 3ஆவும் வரா. தேவியே தான் முதல் 3 நாள்ல
மகா காளியாக வந்து துர்குணங்களை போக்குறா. அடுத்த 3 நாள்ல மகாலட்சுமியாக வந்து நல்ல குணங்களை கொடுக்கிறா. அடுத்த 3 நாட்கள்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறா மகா சரஸ்வதியாக வந்து. அப்போதான் நாம சரஸ்வதி பூஜை பண்றோம். சரஸ்வதி பூஜை அப்படின்னா ஆயுத பூஜைன்னு சொல்றோம். ஆயுத பூஜைன்னா என்ன, புஸ்தகத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு பேனாவெல்லாம் வச்சு பூ போட்டு அன்னைக்கு பூரா படிக்காம இருக்கிறது அப்படின்னு கிடையாது. ஆயுதம் அப்படின்னா நமக்கு புகழை, நம்ம வாழ்க்கைக்கு வெற்றியை, நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு வருமானத்தை எதன் மூலமா நம்ம ஈட்டுறோமோ அது நம்மளுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சுவாமி கிட்ட கொண்டு போய் வச்சு, உன்னுடைய விபூதி இதுல வரட்டும், உன்னுடைய அருள், உன்னுடைய அனுகிரகம் எல்லாம் இதுல வந்து, இதால நான் இப்போ நான் வந்து வயல் வேலை செய்கிறேன், நான் ஒரு வயல் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு ஏற்கலப்பை என்னுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து வச்சு, இந்த ஆயுதத்தில் உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் கொடு, இதை எடுத்து கொண்டு போய் நான் திரும்ப செய்யறப்போ அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு கேட்கணும். இன்னைக்கு ஒரு போய் கையெழுத்து போடுற வேலை பார்க்குறோன்னா பேனா தான் நம்மளுடைய ஆயுதம். பேனாவை வச்சு நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ எது நம்மளுடைய ஆயுதமோ, எது நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, புகழை அடையிறதுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ அதை கொண்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு, உன் அனுகிரகத்தை இந்த கருவி மேலே காட்டு, இந்த கருவி எனக்கு இன்னமும் சிறப்பாக உபயோகப்பட்டு என் வாழ்க்கையை மேலே கொண்டு போகட்டும் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் அவகிட்ட வைக்கிறோம். அவள் 4 பேர் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம், விவேகம் இதை எல்லாத்தையும் கொடுத்து, எது நித்தியமானது எது அனித்தியமானதுங்கிற விஷயத்தை நமக்கு கொடுத்து நம்மளை செய்கிறா. ஆனால் இந்த 3 பேரும் ஒருத்தங்க தான், 3 பேரும் வேற வேற கிடையாது. ஒரே தேவி. இப்போ நானே வந்து என் கணவனுக்கு மனைவியாக இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு பொண்ணாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருக்கேன், என் அண்ணனுக்கு தங்கையாக இருக்கேன் இல்லையா? அப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறையாவா வர முடியும்? நானே தானே இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்க அந்த உருவத்தோட வரா. அவளே தான், தேவியே தான் இது எல்லாமாவும் இருக்கா. லலிதை அப்போ வேறையா அப்படின்னா, எல்லா குணங்களில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக 2 பேரும் இருந்தாலும் 2 பேரும் ஒன்று தான். எல்லா தேவி எல்லா சக்தியும் ஒன்று தான். இங்கே தேவியை ஸ்துதி பண்ணுறவங்க இன்னொரு பிறவி அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார், மூக்கர் சொல்லியிருக்கார். சிந்தோரம்பசு பம்பிரமீதி ஷிலா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆர்யா சதகத்தில் இல்லையா? திரும்ப இந்த பூமியில் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது தேவியை வழிபாடு பண்ணுறவங்க, தேவியை உபாசனை பண்ணுறவங்க திரும்ப இந்த பூமியில் வந்து பிறப்பாங்கங்கிறது எப்படின்னா, கல் சிலை இருக்கு இல்லையா, அந்த கல்லை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் அது மிதக்கும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு உண்மையோ அவ்வளோ உண்மை அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம்? கல் மிதக்காது. தேவியை நம்பினவங்கள் இன்னொரு பிறவி கிடையாது. தேவியை உபாசனை பண்ணால் இன்னொரு பிறவி கிடையாது. சக்தியை உபாசனை பண்ணால் இன்னொரு பிறவி கிடையாது. பராசக்தி எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இது எல்லாத்தையும் நடத்தக்கூடியவள். அவளை எப்பவும் நினச்சிக்கிட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த 9 நாட்களில் ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுடைய பகவத் சக்தி நிறைய இருக்குது. அதை உபயோகம் பண்ணி சக்தியை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு நிறைய உபாசனை பண்ணி நிறைய ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாமும் நல்லபடியாக சக்தியை உபாசனை பண்ணோன்னா, சக்தி உபாசனை பண்ணுறவங்களுக்கு என்ன கிடையாது? இன்னொரு பிறவி கிடையாது. அதுதான் நாம் டைம் எடுத்துட்டேன். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய. திருச்சிற்றம்பலம்.